மரிய சேவியர் ஸ்ராபர் ஆலயம் 1977 வரை நாம் வந்து நின்றோம். முந்தாநாள் இப்போது நாம் இந்த பங்கினுடைய அடுத்த கட்டத்துக்கு வருகின்றோம். 40 ஆண்டுகள் செமினாரி அவருடைய உதவி, சலேஷியன் உதவி, இவைகளை கொண்டு இந்த பங்கு வளர்ந்து வந்தது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே இந்த பங்கை வேறொரு சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முயற்சி மேலிடத்திலே நடந்து வந்தது. அது காலம் தாழ்த்தி போய்கொண்டே இருந்தது. 77 அதுக்கு ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள். இந்த பங்கை OME சபையிடம் ஒப்படைக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது மேலிடம். காஞ்சிபுரத்திலே பணியாற்றி கொண்டிருந்த OME சபையரை விழித்து இந்த பங்கை எடுத்துக்கொள்ளவும் அது நடத்தவும் செய்ய சொன்னார்கள். தயக்கத்தை எடுத்துக்கொண்ட இந்த OME சபையினர், இவ்வளோ பெரிய பங்கு, 10 கிளை கோயில்கள் இருக்கிறது, இதை எப்படி நடத்துவோம் என்ற தயக்கம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்திலே இன்னொரு சஜஷன், செமினாரியிலே பணியாற்றுகிற ராயண்ணா என்ற தந்தையை 1 வருட காலம் இங்கே மேற்பார்வையாளர் போட்டு இந்த பங்கை நடத்துவதற்கு OME சபையாரிடம் சொன்னார்கள். அதை தயக்கத்தோடு ஏற்றுக்கொண்ட OME சபை பங்கினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்திலே தந்தை வாஸ் சமர்கோன் ஆகியோர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் 4 ஆண்டுகள் இங்கே பணியாற்றினார்கள். அவர்களுக்கு உதவியாக எட்மண்ட் திருச்செல்வம் என்ற தந்தையர்கள் உதவி செய்தார்கள். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்திலே போரூர் அந்த கிளை கோயில், அந்த கிளை கோயிலில் இருக்கிறவர்கள் அந்த ஆலயம், அங்கிருந்த சிற்றாலயம் இடம் போதாத ஒரு சூழ்நிலை ஆகையினால் வேறு இடம் எங்களுக்கு ஒதுக்கி தரணும், வேறு கோயில் எங்களுக்கு கட்டித்தரணும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு மிகவும் சிரமமாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் அந்தோனிசாமி ரெக்டர், பழைய ரெக்டர், அவரிடத்திலே அப்ரோச் பண்ணாங்க. அப்போது அவர் அதுக்குண்ட முயற்சிகளை எடுத்து போரூர் கிளை கோயிலுக்கு வேறொரு புதிய இடத்தை தேர்வு செய்து அங்கே கோயில் கட்டி கொடுத்தார்கள். அடுத்தபடியாக பாஸ்தந்தை இருக்கின்ற காலத்திலே இந்த பங்கிலே குடில் கட்டுகின்ற ஒரு போட்டியை அவர் ஏற்படுத்தினார். அதற்கு பரிசுகள் கொடுத்தார்கள். அப்படித்தான் குடில் போட்டி இந்த பங்கிலே முதல் வருகின்றது. தந்தை சமர்கோன் இருந்த காலத்திலே இந்த பங்குக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அவர் செய்து கொண்டிருந்தார்கள். பணிகள் செய்வதற்கு பணம் என்பது மிக முக்கியமாக இருந்த காரணத்தினாலே பல காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது. இருந்த போதிலும் சிரமப்பட்டு பணி செய்து இந்த பங்கை முன்னேற்றுவதற்குள்ள எல்லா காரியங்களையும் செய்தார்கள். 1978 இந்த பங்கை OME சபை ஏற்று நடத்த தொடங்கினது. 4 ஆண்டுகள் கழித்து இந்தியா அமலபரி தியாகி அமலராஜ் என்பவருடைய கையிலே இந்த பங்கை ஒப்படைத்தார்கள். அவர் பங்கு தந்தையாக தொடர்ந்து பணியாற்றினார். இன்னும் OME சபையார்கள் இந்த பங்கை வழிநடத்தி வருகின்றார்.